ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அண்ணா அபிஷேகம் இல்லையா, அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு 10-15 பேர், அப்புறம் கோயிலில் எல்லாருமே கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே சேர்ந்து நிறைய காய் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அண்ணா அபிஷேகத்துக்காக. அதையெல்லாம் கோர்த்து மாலையாக செய்யணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கும். உட்காந்து எல்லோரும் கோக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பேசிக்கிட்டே ரொம்ப அது நம்ம வீட்டு விசேஷம் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கோயிலில் எல்லாம் உட்காந்து வயசு வித்தியாசம் எதுவுமே இல்லாத நல்லா பேசிக்கிட்டு செய்யும்போது மனசுக்கு அப்படி சந்தோஷமாக இருந்தது. அந்த வைப்ரேஷனே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாமியெல்லாம் நல்லா கோயிலுக்காக எடுத்து செய்கிறவங்க. இது ஒவ்வொரு பழம் எல்லாத்தையும் மாலை மாலையாக கோர்த்து எல்லாம் அடுக்கி வச்சிட்டோம். அப்புறம் அப்பப்போ இந்த பஞ்சாமிர்தம், அப்புறம் மாசா, ஒருத்தர் துளசி டீ போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அம்மா இந்த விநாயகர் கிளேயில் செஞ்சேன்னு கொண்டு வந்து காமிச்சாங்க. எல்லாம் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டே செய்யும்போது சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு. மாலை நிறைய ரெடி ஆகிடுச்சு. மாலையெல்லாம் கட்டி அங்கே அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்களேன். ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் கட்டி எல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு எல்லோரும் கோயிலுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம் ரெடியாகி. சாமிக்கு எல்லாருமே ரொம்ப அழகாக பாட்டு பாடினாங்க. என்னால் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல, கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி தான் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். எல்லாருமே நல்லா பாடினாங்க, கேளுங்க. எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருக்கும்போதே ஐயர் சிவனுக்கு அலங்காரத்தை முடிச்சிட்டாரு. அன்னத்தில் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காரு. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பாப்பா ரொம்ப அழகாக பாடிச்சு. ஆனால் எல்லாத்தையும் என்னால் கவர் பண்ண முடியல. இப்போ பாடுறவர் ரிட்டையர்டு ஆன வாத்தியார். ரொம்ப நல்லா பக்தியோடு நல்லா பாடினார். ரொம்ப நல்லா இருந்துச்சு வைப்ரேஷனு. ஐயர் சிவனுக்கு தீபாராதனை காமிச்சிட்ருக்காரு. இன்றைக்கி அண்ணாபிஷேகத்துக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்களுக்காக இந்த வீடியோ. நீங்களும் வீட்டில் இருந்தே பார்த்து சிவனை வேண்டிக்கோங்க. இது சந்திரமௌலீஸ்வரர், எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சிவன் கோயில். அமிர்தாம்பிகை அம்பாள் பேர். நல்ல சக்தி வாய்ந்த கோயில். அதனால தான் கூட்டம் எல்லாருமே சேர்ந்து சிறப்பாக செய்கிறாங்க. ஐயர் எப்பயுமே தினமுமே பூஜை செய்யும்போது சிவனை பற்றி ஏதாவது சொல்லிட்டு தான் அப்புறம் தான் பூஜையை செய்வார். இன்றைக்கி உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு, அதாவது ஒத்துழைப்புனா அப்படி மனதளவில் எல்லாரும் ரொம்ப ஆத்ம சந்தோஷத்தோட கோயிலுக்கு வந்து இந்த பூஜை நம்ம கலந்துருக்கோம். யாருக்கும் எல்லளவும் குறைவராத வண்ணம் பகவான் நமக்கு எல்லா காலங்களையும் அருள் செய்ய பகவான் பிரியப்படுவார். அவர் கடமைப்பட்டவர் இல்லை, நமக்காக பிரியப்படுவார். என்ன பிரியமாக கொடுக்குறோமோ அது அப்படியே பகவான் பிரியமாக கொடுக்கும். ஐயர் தீபாராதனை காமிச்சிட்ருக்காரு. சாமியை பார்க்கவே ஜெகஜோதியாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வரவங்க ஒவ்வொருத்தருமே மனசார ஒவ்வொரு வேலையுமே எடுத்து செய்கிறாங்க. இந்த கோவில் நிர்வாகத்தை எடுத்து செய்கிறவங்க முதற்கொண்டு மனசார அந்த சிவனோட ஒரு உணர்வு அவங்களுக்கு, சிவன் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவரோட இதை காமிச்சிருக்காரு. அதனால் நிறைவோட திருப்தியோட ரொம்பவே நல்லா எடுத்து செய்கிறாங்க. அப்புறம் அந்த அலங்காரத்தையெல்லாம் கழிச்சிட்டாங்க. காய்கறி அலங்காரம், அன்ன அலங்காரம் எல்லாம் கழிச்சிட்டு அபிஷேகம் நடந்துட்டுருக்குது சிவனுக்கு. தீபாராதனை காமிச்சிட்ருக்காங்க. அப்புறம் அந்த அன்னத்தை எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் கரைச்சிடுவாங்க. மீதியை பக்தர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ சாமிக்கு தீபாராதனை காமிச்சு அவ்வளோதான் முடிஞ்சுது. மனநிறைவோடு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி சாமி மேலே போட்டிருக்க காயெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துடுவாங்க.